ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் நம்ம சிவபுராணத்தோட 80 வரிகளை பார்த்தோம். இந்த பதிவில் 81 முதல் 86 வரியோட பாடல் பொருள் விளக்கங்களை பார்ப்போம். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். பொருள்: மாற்றமாம், மாறுபட்டு வருகிற. வையகம், உலகம். விளக்கம்: இடையாறாது மாறுபாடு அடைந்து வருகிற நில உலகிலே வெவ்வேறு வடிவங்களில் நீ அறிவாக விளங்குகின்றாய். மாற்றங்களால் ஆனதே உலகம். ஒவ்வொரு கணமும் உலகங்களும் அவற்றில் அடங்கும் பொருள்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றங்களை ஆராய்வோம் என புறப்பட்டு ஒரு முடிவில்லாத பாதையிலே போய்கொண்டிருப்பதுதான் அறிவியலின் இயல்பு. எனவே காரண காரியம், காஸ் அண்ட் எஃபெக்ட் என்னும் வகையில் வெளி உலகங்களை ஆராய்ந்து இறைவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்றெல்லாம் முடிவில்லாமல் பலரும் வாதிட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படியாயின் எதுதான் முடிவு? இது அடுத்த வரியில்: தேற்றனே, தேற்றத் தெளிவே, என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. பொருள்: தேற்றன், தெளிவானவன். தேற்றத் தெளிவு, நிறைந்த தெளிவு. ஊற்று ஆன, சுனையாகி சுரக்கின்ற. உன்னார் அமுது, உண்ணுதற்கான அரிய அமுதம். உடையான், பிரபஞ்சம் அனைத்திற்கும் சொந்தக்காரன். விளக்கம்: மாறுகின்ற உலகினை ஆராய்ந்து மாறாத பரம்பொருளை உணர முடியாது என்னும் அறிவினை பெற்ற மாணிக்க வாசகரை போன்ற பரஞானிகள் அவ்வறிவின் பயனால் வெளி உலகினை ஆய்வதை விட்டு தன்னையே ஆய்ந்து இது நானல்ல, இது நானல்ல என தள்ளி தள்ளி பின் தள்ள முடியாத ஒரு பேரின்ப நிலையிலேயே தங்கிவிடுகிறார்கள். அப்படி அகப்படும் சிவனை ஆத்மனாக பிடித்து கொள்கிறார்கள். அவ்வுறுதியான முடிவே இறை உணர்வு. அதனால் அறிவியல் குழப்பங்கள் ஏதுமில்லாத தெளிவு கிடைக்கிறது. வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேனம்மையா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். பொருள்: வேற்று விகார, வேறுபாடுகளும் மாற்றங்களும். கிடத்தல், தங்கியிருத்தல். விடக்கு உடம்பு, தசை உடம்பு. ஆற்றேன், பொறுக்க மாட்டேன். பொய்கெட்டு, பொய் உடலை தவிர்த்து. மெய்யானார், சிவஸ்வரூபமானார். விளக்கம்: மாணிக்கவாசகர் காட்டும் இந்நிலை வைராக்கியம் என்னும் பற்றின்மையில் முற்றிய நிலை. பாலன், இளைஞன், கிழவன் என்று வெவ்வேறு மாற்றங்களை உடைய தசை உடலின் உள்ளே குடியிருக்க சகியேன். உனது அடியார்கள் உன்னை ஐயனே என்றும் ஹரனே என்றும் வழுத்தி உன்னை பாராட்டி உன்மயமாய் இருந்து பொய்யுடலை தவிர்த்து சிவஸ்வரூபமானார்கள். நானும் அப்படி ஆக வேண்டும். ஜீவன் ஒருவன் எதை பாவிக்கிறானோ அதுவாகவே அவன் மாறி அமைகிறான். பரிணாமம் இங்கே நிகழ்ந்து வருகிறது. மானுட உடலை பெற்றதன் பின் பரிணாமம் உடலில் நிகழ்வதில்லை. தேகாத்ம புத்தியை, அதாவது உடலை தானென்று கருதும் உணர்வை தாண்டி மனிதன் ஆத்ம பேதத்தை அல்லது சிவபேதத்தை வளர்க்க வேண்டும். அப்பொழுது அவன் சிவஸ்வரூபமாகிறான். திருச்சிற்றம்பலம்.